மத்திய அமைச்சர் மற்றும் மாநில தலைவர் என்ற 2 பதவிகளிலும் அவர் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் நாம் விசாரிக்கும் பொழுது மாநில அரசியல்லையே, தமிழக அரசியல்லையே திரு அண்ணாமலை தொடர விரும்புகிறார் என்றும் தகவல். ஆனால் மத்திய அமைச்சரவை பட்டியலில் திரு அண்ணாமலையுடைய பெயரும் பரிசீலிக்கப்படுவதாக தகவல். இந்த நிலையில நம்முடைய திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் மூத்த பத்திரிகையாளர் இணைப்பில் இருக்கிறார். திரு ஸ்ரீனிவாஸ், திரு அண்ணாமலை மத்திய அமைச்சராக கூடிய வாய்ப்பு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிரகாசமா இருக்கு. அவர் மத்திய அமைச்சர், அதனால தான் அவரை டெல்லிக்கு வர சொல்லி அழைச்சாங்க. அவர் பிஜேபி மத்திய தலைமையினுடைய அழைப்பின் பேர்ல தான் அவர் இப்ப டெல்லிக்கு போயிருக்காரு. ஆனா அதனால அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு எல்லாராலுமே யூகிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இப்ப என்னுடைய சோர்ஸ்ல ஒருத்தர் கூட அவருக்கு கிடைக்காதுன்னு யாருமே நெகட்டிவா சொல்லல. அதனால அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும். இதுக்கு முன்னால் 2021 எல் முருகன் மாநில தலைவராக இருந்தார். அப்புறம் MOS அங்க வந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா. அதே போல அண்ணாமலைக்கும் கிடைக்கும். அநேகமா MOS இண்டிபெண்டன்ட் சார்ஜாக கூட அண்ணாமலைக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பரவலா டெல்லி சர்க்கிள்ல பேசிக்கிறாங்க. எனில் மாநில தலைவர் மாற்றப்படுவார் என்பதுதான் அதனது இம்ப்ளிகேஷன் இல்லையா? ஏன்னா பாஜகவில் ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க. இல்ல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இப்ப தெலுங்கானால கிஷன் ரெட்டி திடீர்னு கிஷன் ரெட்டியை கொண்டு வந்து போட்டாங்க. அப்போ கிஷன் ரெட்டி மத்திய அமைச்சராகவும் இருந்தால் மாநில தலைவராகவும் தொடர்ந்தார். சோ ஒரே நேரத்துல 2 பதவி வைக்க முடியுங்கிறதுக்கு ஒரு பிரசிடென்ட்டா சொல்லலாம். ஆனால் அதே நேரத்துல அடுத்தப்பல இம்மிடியேட்டா எலெக்ஷன் வருதுங்கிறதுனால அவர் மத்திய அமைச்சராகவும் தொடர்ந்து இருக்கலாம் அப்படின்னு இன்டர்பிரேட் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் நீங்க விசாரிக்கும் பொழுது திரு அண்ணாமலையுடைய விருப்பம் என்ன? தமிழக பாஜக தலைவரா தொடருவதா இல்ல? இல்ல, அதாவது மோடி என்ன விரும்புகிறாரோ அதை அண்ணாமலை ஏற்றுக்கொண்டார். இப்போ மோடி அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி வழங்கணும்னு முடிவு பண்ணால் அந்த தன்னுடைய தனிப்பட்ட விருப்பம் எதையும் அண்ணாமலை வலியுறுத்துவார்னு எனக்கு தோணல. பொதுவா எப்போதுமே ஒரு கடுமையா உழைக்கிறவங்க, இது பண்றவங்க பிஜேபி கௌரவப்படுத்தும், அவங்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கும். அப்படித்தான் பல பேருக்கு அது கொடுத்திருக்கிறது. கடந்த காலத்துல மாநில தலைவராக இருந்து செயலாற்றிய தமிழிசை கவர்னர் ஆக்கினாங்க. மாநில தலைவராக இருந்து செயலாற்றிய எல் முருகன் மினிஸ்டர் ஆனாரு. இப்ப இவர் கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக மாநில தலைவராக இருந்து கடுமையாக உழைத்து ஒரு முத்திரை பதித்து இருக்கிறார். இன்னைக்கு கூட பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச்ல தமிழ்நாட்டுல நாங்க நல்ல நிலையில பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். அப்படிங்கிறப்ப அதுல அண்ணாமலைக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அப்போ அவருக்கு ஒரு ரிவார்டு வழங்கணும், அவரை கௌரவிக்கணும். இப்ப திரு அண்ணாமலை மத்திய அமைச்சராகி இங்க மாநில தலைமை மாறினால் பாஜக ரூட்டை மாற்றுகிறது அப்படிங்கிற ஒரு பொருள் வருமா? ஏனென்றால் அண்ணாமலை தனித்து தான் பாஜக நிற்கணும் அப்படிங்கிறதுல உறுதி காட்டக்கூடியவர். ஒருவேளை மாற்றம் ஏற்பட்ட அதிமுகவோடு அனுகூலமான ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அந்த பாதையில பாஜக நகர்கிறதுங்கிற ஒரு புரிதல் வருமா? அதாவது எப்படின்னாக்க, அண்ணாமலை அவருடைய விருப்பத்தை சொன்னாலும் கூட கூட்டணி தொடர்பா எப்போதுமே முடிவெடுக்கிற அதிகாரங்கிறது மத்திய தலைமைக்கு தான் உண்டு. இப்ப கடந்த இந்த தேர்தல் முன்னால கூட ரொம்ப சில மாதங்களுக்கு முன்பு கூட அமித்ஷா அதிமுகவுக்கு ஓபனாகவே அழைப்பு விடுத்திருந்தார், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் என்டிஏல இருந்து விலகுறேன்னு சொல்லி முடிவெடுத்து வெளியில போனதுக்கு அப்புறம் அதற்கு அவங்க வைக்கக்கூடிய காரணமும் திரு அண்ணாமலை தானே. சோ அப்படி அவர் மாறும் பட்சத்துல காரணமாக வேணாலும் இருக்கலாம், மாறுறதுக்கான ஸ்கோப் சூழல் ஏற்படுமா? ரைட், அண்ணாமலையே காரணமாக இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட, அப்படி இருந்தாலும் மத்திய தலைமை ஏடிஎம்கேடன் கூட்டணி வைக்கணுங்கிறத விரும்பியதா இல்லையா? அமித்ஷா அழைப்பு விடுத்தாரா இல்லையா? அதனால மத்திய தலைமைக்கு ஒரு பார்வை இருக்கு. ஆனால் இங்க ஒரு இப்போ மாநிலத்துல ஒரு தலைவரா போடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஏடிஎம்கே உடன் இணக்கமான சூழலை உருவாக்கக்கூடிய ஒருவரை மாநில தலைவராக போடுவது அப்படிங்கிற ஒரு பெரிய கிரைட்டீரியாவா இருக்குமாங்கிறது எனக்கு டவுட் தான். அதை தாண்டி கட்சியை வளர்க்கக்கூடியவரை இங்க தலைவரா போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 2.5 ஆண்டு காலமா அண்ணாமலை ஒரு புயலை போல செயல்பட்டு இருக்கிறார், மிக கடுமையாக உழைத்திருக்கிறார். இனி யார் இந்த பதவிக்கு வந்தாலும் சரி அவங்க அண்ணாமலையோட
ஒப்பிட்டு பார்க்கப்படுவார். So the bar is set so high அப்படிங்கறீங்க. தொடர்ந்து அழைப்பு இருங்க திரு கொலால ஸ்ரீனிவாஸ். இப்ப அடுத்த தலைவரா யாருக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நீங்க கேள்விப்படுறீங்க? If this is true. லிஸ்ட் சொன்னீங்க. நீங்க ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் சொன்னீங்க. வானதி ஸ்ரீனிவாசன், நயினார் நாகேந்திரன், அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் சொன்னீங்க. பேராசிரியர் ஸ்ரீனிவாசன், டாக்டர் தமிழிசை உள்ளிட்ட பேர்கள். தமிழிசை அவங்க அதோட ஒத்தரை நீங்க மறந்துட்டீங்க. அவங்க ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கார்த்தியாயினி. ஓஹோ, இதுல சிதம்பரத்துல நின்னாங்களே அவங்களா? எஸ் 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 வேலூருடைய முன்னாள் மேயர். அவங்க ரொம்ப தீவிரமா, ஏன்னா அவங்க தலித்துங்கிற ஒரு ஒருத்தருக்கு 100 வயசு உங்க ஊருக்காரருக்கு தான். அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். உங்கள்கிட்ட மீண்டும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு கோலால ஸ்ரீனிவாஸ், அப்படி ஒரு நீங்க நம்ம அடுத்த தலைவர் வரும்பொழுது இஃப் திஸ் இஸ் ட்ரூ, நீங்க சொல்வது போல பாஜக என்னவோ நடக்கலாம், அது பிரதமர் எடுக்கக்கூடிய முடிவு, தலைமை எடுக்கக்கூடிய முடிவு. அண்ணாமலை மத்திய அமைச்சரானால் அடுத்த தலைவரை எப்படிப்பட்ட தலைவரா தேர்ந்தெடுப்பாங்க? அதிமுகவோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்பட்ட தலைவரா தேர்ந்தெடுப்பாங்களா? அவருடைய ட்ரைட் என்னவா? ரொம்ப ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த அதிமுக கூட்டணி அதெல்லாம் பத்தி எலெக்ஷன் டயத்துல சிந்திக்க வேண்டிய விஷயம். இன் ஜெனரல் ஒரு மாநில தலைவர் அவருடைய கடமை அப்படிங்கிறது அவர் கட்சியை மிக சிறப்பான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மாநில தலைவர்னு போடுறதே கூட்டணி ஏற்படுத்துவதற்காக இல்ல, கட்சியை வலுப்படுத்துவதற்காக, கட்சியை வளர்ப்பதற்காக. அதுதான் மாநில தலைவருடைய ரோல். அப்படிங்கிறப்போ யாரை போட்டால் கட்சி வளரும்னு யோசிக்கலாம். அப்படி யாரை போடுறது அப்படிங்கறதுல பல கிரைட்டீரியா இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டா ஒரு வலுவான பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்களை போடலாமா, இல்லாட்டி ஒரு தலித்தை கொண்டு வரலாமா? இப்போ அதே நேரத்துல இப்போ நீங்க சொன்னீங்களே ஸ்ரீனிவாசன் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி. ஆனா அவர் பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட் நியூட்ரல் ஃபேஸா இருப்பாரு. அப்படிங்கிறப்போ இவரை போடலாமா? இந்த மாதிரி அது சில கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. அதுக்கேற்றபடியா யோசிச்சு யாராவது ஒருத்தரை அவங்க நியமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அவங்க நியமிச்சாலும் கூட பல பேர் ட்ரை பண்ணுவாங்க. சட்டம் இல்லாம பிஹைண்ட் தி ஸ்கிரீன் நிறைய ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பல பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த லிஸ்ட்ல தான் கடைசியா கார்த்தியாயினி கூட நான் சேர்த்து இருக்கேன். எதையுமே நீங்க ரூல் அவுட் பண்ண முடியாது. ஆனா இப்ப ஸ்ரீனிவாசன் பேசினது மூலமா ஒரு விஷயம் கூடுதலா நம்ம கவனத்துக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, முதல்ல அகில இந்திய தலைவர் யாருங்கிறது இப்ப டிசைட் ஆகணும். ஏன்னா ஜேபி நட்டாவுடைய பதவிக்காலம். இப்ப அகில இந்திய தலைவரா யாரு வருவாங்கிற அந்த விஷயம் வேற இருக்கு. இப்ப 2 பேருடைய பெயர் 3 பேருடைய பேர் அடிபடுகிறது. ஒன்னு சிவராஜ் சிங் சௌஹான். அது பற்றிய நம்ம முக்கிய செய்தியும் தொடர்ந்து பார்க்க போறோம். நீங்களும் உங்களை இணைந்திருக்குமாறு நம்ம கேட்கிறோம். அது தேசிய அளவிலும் சில முக்கிய செய்திகள் காத்துட்டு இருக்கு. ஃபோக்கஸிங் ஆன் தமிழ்நாடு, திரு அண்ணாமலை மத்திய அமைச்சராகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக செய்திகள் வருகின்றன. அப்கோர்ஸ் நமக்கு அது ஞாயிற்றுக்கிழமை தான் உறுதியாக தெரியும். பிரதமருடைய பதவியேற்பு விழா மேடையில் அவர் தோன்றினால் மட்டுமே அதை உறுதி செய்ய முடியும். அதற்கு முன்பாக குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து பட்டியல் வந்தாதான் நமக்கு தெரியும். until it is official இது யூகமா இருக்கும். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்றும், திரு அண்ணாமலை மத்திய அமைச்சரானால் மாநில தலைமையில மாற்றம் இருக்கக்கூடும். ஏனென்றால் ஒன் மேன் ஒன் போஸ்ட் என்பது பாஜகவுடைய விதி. அதுல பல பெயர்கள் அடிபடுகின்றன. வானதி ஸ்ரீனிவாசன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், பேராசிரியர் ஸ்ரீனிவாசன், நாட் இன் எனி பர்டிகுலர் ஆர்டர், திரு நயினார் நாகேந்திரன், இப்படி பல பெயர்கள் அடிபடுகின்றன. மத்திய அமைச்சராகிறாரா அண்ணாமலை? மேலும் சில முக்கிய செய்திகள் அணிவகுத்து காத்துக் கொண்டிருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.